பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் அறமாந்த பெரியோரே கேண்மின். இதோ ஷேக்ஸ்பியரது மன்னன் லீயர் நாடகத்திலே வரும் காட்சி. நன்றி கட்ட பிள்ளைகளை நினைத்து மன்னன் லீயர் அழுகின்றான். How sharper than a serpent's tooth is to have a thankless child. அதாவது நாகப்பாம்பின் நச்சு பல்லை விட கொடியது நன்றி கெட்ட பிள்ளையாகும். இப்படித்தான் நம்ம வீடுகளில் நடக்கின்றது. நம் பிள்ளை நமக்கே அடங்க மறுக்கின்றானே. சேர்வார் தோஷம் பண்ணிய வேலை என்றோ இது. ஊதாரி மகன் ஓமையும் அப்படித்தானே. ஒன்று அரசர் 12:14 ரெகோபோவாமை தூண்டிவிட்ட விடலைகள் போலவே இவனையும் தூண்டிவிடுகின்றனர் விடலைகள். தகப்பனிடம் எகிரிப்பாகின்றான். சொத்தை பிரித்து உடனே என் பங்கை தந்துவிடும் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். தந்தை கேட்கவில்லை, கொடுத்து விட்டார். ஆங்கிலத்திலே சொன்னால் he gave him a long rope. அவனும் தூரதேசம் சென்று விலைமகளிர் வலையிலே வீழுகின்றான். அனைத்தையும் இழந்தான். உள்ளதும் போச்சே நுழைக்கண்ணா என்றாகின்றார். கடைசியிலே வயிற்று பசி தாங்காமல் பன்றிகளோடு சண்டையிடுகின்றான் தவிட்டுக்காக. அந்த பன்றிகளோ மத்தேயு 7:6 வரும் முரட்டு பன்றிகள் போலவே முட்டிப்பாகின்றன. பசி பொறுக்க முடியாமல் அப்பாவை நினைத்து அழுகின்றான். அப்பா, நான் உம்மை பார்க்கின்றேன், அன்பே நான் துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. ஒரே ஓட்டமாய் ஓடி வருந்தான் வீட்டுக்கு. பரட்டை தலையன் அவனை அன்போடு அள்ளி அரவணைத்து விடுகின்றார் தகப்பன். உண்மை சொல்ல போனால் கேப்டன் முராயிட் எழுதிய பிரின்ஸ் என்ற கதையில் வருவது போலவே, அதாவது அரசியலங்குமரன் 5 வேடர்கள் கையிலே மாட்டுகின்றான். அதை அடிப்படையாக வைத்து மெய்கண்டார் பாடினார் சிவஞான போதம் 8ஆம் சூத்திரம். உருவமாகவே பாடுகின்றார். அதாவது பாவ வழியில் சென்ற ஆன்மா ஆண்டவனிடம் மீட்பை கண்டடைகின்றதாம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்களல் செலுமே. இது சைவ சித்தாந்தம் என்னும் மாற்றான் தோட்டது மல்லிகை மணக்கும் என்றோ. ஆகவே மல்லிகை தத்துவம் கேள்மீன். ஐம்புலன்கள் என்ற 5 வேடர்களது கண்ணிலை மாட்டிக்கொண்டு விழிக்கின்றது ஆன்மா. அப்போது வருகின்றார் சிவனார். நீ போகும் பாதை சரிதானா என்று கேட்டுவிடுகின்றார். விழித்து கொண்டது ஆன்மா ஆண்டவனிடமே சரணடைந்து விடுகின்றது. ஊதாரி மகன் போலவே. அருமை பெற்றோரே, உங்கள் குடும்பங்களிலும் ஊதாரி மகன் இருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதீர்கள். அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூவோரை ஆண்டவன் கைவிடுவாரோ? ஆகவே விட்டு பிடியுங்கள். இதோ சங்கீதம் 34:6 கூறுவது போல் உங்களுக்கு இதோ திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவனது மன்றாட்டை கேட்டருளினார்.